கண்ணு பொம்பளை புள்ள போட்டோவை எல்லாருக்கும் அனுப்பிட்டான்னு அவனை கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு. கண்ணு அப்படி செய்வானா? நான் அவனை அப்படியே வளர்த்திருக்கேன். சொல்லுங்க, கண்ணு பாவம்னு. என்னாச்சு மாப்பிள்ள? எதா இருந்தாலும் பாத்துக்கலாம்யா. மாப்பிள்ளைய பாத்தீங்களா? அவன் எப்படி இருக்கான்? அவன் நல்லாதான் இருக்கான்னு இவங்க எல்லாம் சொல்றாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல அவன் எப்படின்னு நல்லா இருப்பான். இன்னைக்கு ராத்திரி கூட்டிட்டு வர முடியாதுன்னு வேற சொல்றாங்க. ஏன்னா உனக்குதான் நிறைய பேரு தெரியும்ல, ஏதாவது பண்ணி கூட்டிட்டு வான்னு. கூட்டிட்டு வான்னு. இருமா, முதல்ல என்னன்னு கேட்டுக்கிறேன். மாப்பிள்ள வாயா. வருத்தப்படாதடா. இல்ல அம்மா உள்ள கூட்டிட்டு வாங்க மாமா. வீட்டுக்கு வந்துடலாங்க, தைரியம் போட்டாங்களா மாப்பிள்ள? இன்னும் போடல ஜெகா. படிக்கிற வயலா இருக்கிறதால இன்னும் போடல மாமா. அப்புறம் எதுக்கு மாப்பிள்ள உள்ள வச்சிருக்காங்க? கண்ணனை அடிக்க வேற செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு மாப்பிள்ள. நாம அவங்களை சும்மா விடக்கூடாது. கேஸும் போடாம சும்மா கூட்டு போய் அடிக்கிறதுக்குலாம் இவங்களுக்கு உரிமையே இல்ல மாப்பிள்ள. நாம என்ன பண்ண முடியும்? இன்ஸ்பெக்டர் தான் ஒரே பிடிவாதமா முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு. மாப்பிள்ள ஏதாவது வக்கீல் வச்சு பேசுனீங்களா? வச்சு பேசினோம்மா. அவர்தான் பிரச்சனை வேணாம், ஒரு நாள் விட்டுருவோம், அப்புறம் காலையிலே பேசி கூட்டு வந்துடும் சொன்னாங்க. ஏன் மாப்பிள்ள, யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தது? ஒரு பொண்ணுதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல யாரு என்னன்னு விவரம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தும் பேசியிருக்கேன், விசாரிச்சுட்டு தான் இருக்கோம். கம்ப்ளைண்ட் கொடுத்ததே ஏதோ நோக்கத்தோட தான் தோணுது. அவங்க சொல்றதுக்கும் நம்ம கண்ணனுக்கும் சம்பந்தமே இல்லையே. அவ அப்படியெல்லாம் செய்யக்கூடிய ஆள் இல்லை. இவன் ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கா. விடுதானோ, இந்த காலத்து பசங்களே அப்படித்தான். போன கையில வச்சுக்கிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த பொண்ணுக்கும் கண்ணனுக்கும் என்ன பிரச்சனையோ அவன் எதுக்கு அந்த பொண்ணு போட்டோவை அனுப்புனானோ. இது பாருங்க, கண்ணு அப்படி எல்லாம் செய்யவே மாட்டான்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோம். நீங்க என்னங்க போலீஸ் பக்கம் நின்னுக்கிட்டு அவன் தான் எல்லாத்தையும் செஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? இந்த காலத்து பிள்ளைய நம்ம நினைக்கிற மாதிரியா இருக்குங்க? வீட்டுல நம்ம நல்ல பிள்ளைங்க தான் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா வெளியே அதுக என்னென்ன வேலை செய்யுதுங்க பாத்தீங்களா? பாக்காதனோ, நீ ஒழுங்காதான் வளர்த்திருப்ப. அவன் ஏதோ வயசு கொள்ளாருல அப்படி பண்ணிருப்பான். இதெல்லாம் சகஜம்தான் தானோ. சரியாயிரும் சரியாயிரும், நீ வருத்தப்படாத. கண்ணனை நான் எப்படி வளர்த்தனோ அப்படிதான் கண்ணன் இருக்கான், அப்படிதான் இருப்பான். இங்க ஒரு மாதிரி வெளியில ஒரு மாதிரி இருப்பான்லாம் சொல்லாதீங்க. நீங்க பாத்தீங்களா? நான் பார்க்கல. எல்லாரும் பார்த்ததுனால தானே இப்ப ஸ்டேஷன்ல இருக்கான். அத்தாச்சி, கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? நாங்க கண்ணு தப்பே பண்ணலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்க என்னமோ அவனை பொறுக்கி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. கண்ணனை தெரியாம கூட்டிட்டு போயிருக்காங்க.
நீங்க வேணா பாருங்க, கண்ணன் திரும்பி வந்துருவான். அவனை பத்தி தேவையில்லாம நீங்க எதுவும் பேசாதீங்க. அவனை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு பொண்ணு இல்ல, 10 பொண்ணுங்க வந்து நேரடியாவே சொன்னாலும் நாங்க நம்ப மாட்டோம். கண்ணன் சரி, எப்பவுமே சரி. அவன் எந்த தப்பும் எப்பவும் பண்ண மாட்டான். என்னப்பா என்ன நடக்குதுங்க? ஏதாவது பிரச்சனையா? இவங்க கண்ணனை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க மாமா. ஆமா மாமா, கண்ணன் அப்படிதான்னு சொல்றாங்க. நான் வளர்த்தவ அவன். அவனுக்கு பொண்ணுங்களை எப்படி பார்க்கணும், அவங்க கூட எப்படி பழகணும்னு நான் சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கேன். கண்ணன் ஒரு நாளும் தப்பு பண்ண மாட்டான், ஒரு நாளும் பண்ண மாட்டான். இங்க பாருங்க, போலீஸ் கண்ணன் தப்பு பண்ணலன்னு சொல்லி எப்படியும் வெளியே விடதான் போறாங்க. அப்போ உங்க முகத்தை எங்க கொண்டு போய் வச்சுக்கிறீங்க நானும் பாக்குறேன். இப்படி பேசிட்டீங்களா அண்ணி? ஏன் மீனா, நீ குளிக்கும் போது எட்டி பார்த்தவன் தான் அந்த கண்ணே. ஏன் ஆத்தாச்சி, நீங்க பாத்தீங்களா? நான் எங்க பார்த்தேன், அவன் தானே எட்டி பார்த்திருக்கான். நீங்க பாக்கலல்ல? வாயா ஆத்தாச்சி, இதெல்லாம் கூசாம இப்படி பேசுறிய? ச்சே, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? இதான் சாக்குன்னு குத்திட்டு போலான்னு வந்தீங்களா? சேண்டி, மீனாவே சும்மா நிக்கிறா, நீ ஏன் கொந்தளிக்கிற? ஏ கஸ்தூரி, வாய் மூட மாட்டேன். இது பாருங்க, அவன் ஒண்ணு நான் குளிக்கிறத எட்டி பார்க்கல. சும்மா தேவையில்லாம எதுக்கோ எதையோ பேசிட்டு இருக்காதீங்க. கஸ்தூரி என்னமா நீ என்ன எங்களுக்கு சொந்தக்கார பிள்ளையா இல்ல எப்படா கீழே உள்ள எனக்கு காத்துக்கு இருக்க பங்காளியா? எப்ப நீ வீட்டுக்கு வந்தாலும் இப்படித்தான் பேசுற. ஏன் இப்படி பேசி பழகுற? என்ன ஜெகாது? ஏ கஸ்தூரி, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நீ என்ன பேசிட்டு இருக்க? நம்ம பிள்ளையா இருந்தாலும் குத்தம் தானுங்க. உன்னை யாரும் இங்க குத்தம் கண்டுபிடிக்கிறதுக்காக கூப்பிடல. நான் பேசிட்டு வரேன், நீ முதல்ல கிளம்பு. அதானே, உண்மையை சொன்னா யாருக்கு பிடிக்குது? கண்ணன் தப்பு பண்றவன் தானே, அதான் அப்படி சொன்னேன். அதுக்கு நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வரக்கூடாதுன்னு நினைக்கலங்க. அவன் சீக்கிரம் வரட்டும், அவன் வந்த பிறகு நான் வந்து பாக்குறேன். வராதியா அத்தாச்சி, தயவு செஞ்சு வராதிய, முதல்ல கிளம்புங்க. ஆமா, தேவதம்மா எனக்கு. ஏங்க வரீங்களா? ஏ நீ முதல்ல கிளம்பு, நான் அப்புறம் வரேன். உங்க தங்கச்சியோட குழந்தை செய்த உடைச்சு மீட்டி கொண்டு வந்து விட்டுட்டு தானே வருவேன்னு சொல்லுவீங்க நீங்க. நான் போறேன். போ, வந்துட்டேன். அவ கிடக்குற மாப்பிள்ள, நாம ஆக வேண்டியதை பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச வக்கீல் ஒருத்தர் இருக்காரு, பேசி பார்ப்போம். அவனை அப்படியே விட்டுறாதீங்க மாமா, எப்படியாவது கூட்டிட்டு வாங்க. சார், என்னையா கேஸ்? கூட படிக்கிற பிள்ளைய போட்டோ எடுத்து எல்லாருக்கும் அனுப்பியிருக்கான் சார். ராஸ்கல், அடிச்சு தோலை உரிக்கிறேன் பாரு. எஃப்ஐஆர் போட்டாச்சா? காலையில போட்டுருவோம் சார். இன்னைக்கு இருக்குடா உனக்கு. உட்கார்றா.
எங்க தானே மாமா படுத்துட்டு இருப்பான். இப்ப எங்க கிடக்குறானோ? தூக்கம் வராம இருந்திருக்கும். திண்ணையில படுக்க போது போல. தானா அழுகாது தானா, எவ்வளவு நேரம் அழுதுட்டே இருப்ப. கதிரு அண்ணே, நீ போய் தூங்குடா. என்ன என்ன சொன்ன? ஒழுங்கா உட்காரு. ஏண்டா போட்டோ எடுத்து எல்லாருக்கும் அனுப்பியிருக்கல, வரேன் இரு, அடிச்சு தோலை உரிக்கிறேன் பாரு. சார் நில்லுங்க, யாரை பார்க்கணும், எங்க போறீங்க? என் தம்பி உள்ள இருக்கா சார். யார் தம்பி? கண்ணன். ஓஹோ, அவனா?
அதெல்லாம் பார்க்க முடியாது. முதல்ல கிளம்பு. சார் ஒரே ஒரு தடவை பார்த்துக்கிறேன் சார். சொன்னா கேட்க மாட்டியா? கிளம்பு முத. சார் ப்ளீஸ் சார், தனியா இருக்க அவன் ரொம்ப பயப்படுவான். ப்ளீஸ். அதெல்லாம் தப்பு பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இது என்ன ஆஸ்பத்திரியா அட்டெண்டர் வைக்கிறதுக்கு? கிளம்பியா மொதம், இங்கெல்லாம் நிக்காத. ஒரு தடவை சொன்ன புரியாதா? தமிழ் தானே சொல்லிட்டு இருக்கிறேன். கிளம்பியா மொதம். யோ போயா, இன்ஸ்பெக்டர் வர நேரமாச்சியா? வந்த காய்ச்சி வாரியா? இன்னும் போகலையா நீ? போயா முதல்ல. நீ தனியா இல்லடா கண்ணா, அண்ணன் இருக்கேன்டா, பயப்படாத. மாமா என்னதானா என் கண்ணன அடிப்பாங்களா? இல்லதானா, அடிக்க விட மாட்டாங்க. அவன் எதுக்கு அடிக்கிறாங்க? நான் அவனை ஒழுங்கா தானே மாமா வளர்த்தேன். நான் அவனை தப்பா வளர்க்கல மாமா. நீ தப்பா வளர்த்தல் யாரு சொன்னப்ப? அவனை எப்படி மாமா ஒரு பொம்பளை புள்ளைய அவன் தொந்தரவு பண்ணானு போலீஸ் கூட்டிட்டு போலாம்? எப்படி மாமா கூட்டிட்டு போலாம்? நான் அவனை அப்படி வளர்க்கல மாமா. தானா, அவன் ஒரு தப்பும் செய்யல தானா. அவன் செஞ்சான்னு நான் எப்ப மாமா சொன்னேன்? யார்கிட்ட எப்படி பேசணும், பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், பொம்பளை பிள்ளைங்க கிட்ட எப்படி பழகணும்ல நான் சொல்லி கொடுத்துதான் மாமா வளர்த்தேன். அவனை போய் இப்படி ஒரு கேஸ்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் வச்சிருக்காங்களே மாமா. தானா, ஏய் இங்க பாரு. அழுகாத தானா, சொன்னா கேளு. முடியல மாமா.